இன்றைக்கி நம்ம வரங்களில் வல்லமைகளில் வாஞ்சிக்கிறோம், அபிஷேகத்தை குறித்து பேசுகிறோம். ஓகே, எல்லாம் கரெக்ட். இந்த அபிஷேகத்தினுடைய ஃபுல்னஸ், அபிஷேகத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் அது என்னன்னா yielding ஜீசஸ். ஹோலி ஸ்பிரிட்டினுடைய எக்ஸ்ட்ரீம் பவர் ஜீசஸ். அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் நமக்குள்ளே வந்துட்டா அந்த எக்ஸ்ட்ரீம் பவரோடைய ஈல்டட் என்னென்னா ப்ரொடியூஸ் இட்செல்ஃப். நமக்குள்ளிருந்து உருவாக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ், ஆவியின் கனிகள் எல்லாமே பர்சனாலிட்டிஸ் தான். கலாத்தியரில் 5:22-23 இருக்குல்ல, ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். எல்லாம் பாருங்கள், ஒன்று ஒன்று அப்படியே கம்பைனாக இருக்கும். ஒன்று ஒன்றுக்கும் ஒரு குறையும் இருக்காது. ஒன்று ஒன்றும் நல்லா பூரணப்பட்டு நல்லா பக்குவப்படுத்தப்பட்டு அருமையாக இருக்கும். அதெல்லாம் சாதாரணம் கிடையாது. அவைகள் நமக்குள்ளே அப்படி வரும் பொழுது நம்ம அப்படியே தேவனுடைய ஸ்வாபத்தை அப்படியே நம்ம வெளிப்படுத்துவோம். தட்ஸ் கால் த பர்சனாலிட்டி. இது எங்கேருந்து வருதுன்னா கர்த்தருடைய வல்லமையிலிருந்து வருது. ப்ரொடியூஸ் இட் செல்ஃப். ஆமென். நமக்குள்ளே கூட அபிஷேகம், நமக்குள்ளே கூட நம்ம பார்த்துருக்குறோம். டைனமோ, டைனமைட், 2 விதத்தில் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே கிரியேட் செய்கிறது. ஒன்று ப்ரொடியூஸ் இட் செல்ஃப், டைனமோ உருவாக்குகிற வல்லமை, அது கன்ஸ்ட்ரக்டிவ். இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ் ஃபார் சாட்டன், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியான அபிஷேகம். அது வேறு, அஸ் அ பவர். அது எக்ஸ்ட்ரீம் பவர், அளவு கடந்த வல்லமை. ஆமாம், அது வேறு. நிறைய பேருக்கு அது மேலேயே தாகமாக ஓடுவாங்க. அது மேலே மட்டும் தாகமாக போய் பரலவும் போக முடியாது. உன்னை அறியேன்னு சொல்லிடுவார். தீர்க்க தரிசனம் சொன்னேன், அபிஷேகத்தில் நிரம்பினேன், ஆவியில் நிரம்பினேன், ஊழியம் செஞ்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். வேர் இஸ் ஜீசஸ்? இயேசுனுடைய பர்சனாலிட்டி எங்கே? ஹோலி ஸ்பிரிட்னுடைய பர்சனாலிட்டி எங்கே? இந்த 2 பேரை நான் அனுப்பிச்சேனே உங்களுக்கு. ஆமென். அப்படிதானா? ஒருத்தர் உருவாக்குனார், இன்னொருத்தர் என்ன செஞ்சார்? உருவாக்குனதை பாதுகாத்து பக்குவப்படுத்தி அதை தம்முடைய வல்லமையினால் நமக்குள்ளே அதை ப்ரூவ் பண்ணி ப்ரொடியூஸ் விளையச் செய்தார். நான் நட்டேன், அப்போல நீர் பாய்ச்சினான், தேவன் விளையச் செய்தார். எங்கே விளையச் செய்தார்? எனக்குள்ளே விளையச் செய்தார். என் மூலமாக விளையச் செய்தார். என் மூலமாக அது விளைஞ்சது, என் மூலமாக அது வெளிப்பட்டது. ஓகே, அப்போது நம்ம ஆவியானுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். ஹேஸ் வில். கடந்த நாளில் பார்த்தோம், அவருக்கு சித்தம் உண்டு இல்லையா? அப்போ த பர்சனாலிட்டி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டில் இந்த நாட்களில் நாம் பார்க்குறோம், அவர் தடை செய்கிறவர். யார்? பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறவர். ஹோலி ஸ்பிரிட் த ஃபர்பைடன். ஃபர்பைடன்னா தடை செய்வர். ஃபர்பைடர், ஃபர்பைடன் அப்படின்னா தடை பண்ணுவது, தடை செய்வது. சில காரியத்தில் அவர் தடை செய்கிறது. ஆமென். ஓகே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6-7 வசனம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவினாலே தடை பண்ணப்பட்டார். வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்ப தடை பண்ணினார், போக ஒட்டாதிருந்தார். ஆமென். தடை பண்ணினார், அடுத்தது என்ன செய்யல? போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவர் ஏன் அப்படி செய்கிறார் அப்படின்னா, ஊழியர்கள் தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியும்படியாக அப்படி செய்கிறார். பகுத்தறியணும். ஆமென். ஆவியின் சிந்தை நமக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாலும் ஒரு சமாதானம் இருக்கும். என்ன செஞ்சாலும் ரொம்ப எதிர்பார்ப்போடு ஒரு காரியத்தில் போய் நிற்போம். அந்த காரியத்தில் ஒரு தடை வரும். இது செஞ்சால் தேவநாமம் மகிமைப்படுமே, இது செஞ்சால் தேவநாமம் அப்படி மகிமைப்படுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுக்கு தானே ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம், இதுதானே கர்த்தர் நம்ம கூட பேசினார்
அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேளையில் கர்த்தர் அதை என்ன செய்வார்? தடை பண்ணுவார். சில கூட்டங்களை கூட அப்படி தடை பண்ணுவார். எஸ், அது அவங்களுக்குள்ளே தெரியும். ஒரு ஏவுதல் வராது, ஏவுதல் இருக்காது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாதிரி வரும். ஆமென். அதுக்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு காரியம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அப்போது தேவன் இதில் தமது சித்தத்தை ஏன் இப்படி தடை செய்து வெளிப்படுத்துகிறார் என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் தங்கள் சொந்த வேலைக்காக அல்ல, தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாகவே செல்லுகிறார்கள் என்பதையும் நாம் அறிவோம். பவுல் அந்த காரியத்தில் சொந்த வேலைக்காக போல, ஊழியம் செய்ய முடியாது தான் போகிறான். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? தடை பண்ணுகிறார். நீங்கள் தடை செய்கிறத குறித்து 2 தெசலோனிக்கரில் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலையும் பாருங்கள். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அவன் தன் காலத்தில் வெளிப்படாதபடிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவர், அங்கே அது டிரான்ஸ்லேஷனில் தப்பு வந்திருக்கு. தடை செய்கிறவன் கிடையாது, தடை செய்கிறவன் அப்படின்னா அது அந்தி கிறிஸ்துவை குறிக்குது. அவன் வெளிப்படும் காலத்தை அறிந்திருக்கிறீர்களே, அவன்னா அந்தி கிறிஸ்து. இது தடை செய்கிறவர் அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். தடை செய்கிறவர் நீக்கப்படும் முன்னே வெளிப்படாது. அப்போ ஆண்டவர் ஒரு தடை செய்கிறாருன்னா ஒரு வெளிப்பாடு வர்றதுக்கு தான், ஒரு வெளிப்படுத்தல் வர்றதுக்கு தான். ஏதோ ஒரு காரியம் வெளிப்படுது. அது வரைக்கும் தேவன் தம்முடைய ஊழியர்களை பக்குவப்படுத்தி, இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தற்போதைய சபை தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வருவதை தாமதிக்கிறது என்றால் அது பரிசுத்த ஆவியானவராலே தான். இன்றைக்கி சபை எடுத்துக்கொள்ளப்படாமல் தாமதிச்சுட்டே இருக்குது, கர்த்தருடைய வருகை தாமதிச்சுட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் யார் தான்? அதுதான் பார்க்குறோம். தடை செய்கிறவர் நீக்கப்படும் முன்னே அவர் இங்கேருந்து நீக்கப்பட்டு போனால் தான் அந்த நாள் வெளிப்படும். எந்த நாள்? கிறிஸ்துவின் நாள் வெளிப்படும். இந்த பூமி உபத்திரவ காலத்துக்குள்ளே 7 வருஷம் போகும். உபத்திரவும் மகா உபத்திரவும் 7 வருஷம் போகும். அப்போ அந்த காலங்கள் வரையிலும் ஒரு தடை செய்கிறது அவர் தான். ஏன்னா இன்னும் இந்த ப்ரொடியூஸ் நான் சொன்னேன்ல, இன்னும் அந்த ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அந்த ஃபுல்னஸ், இன்னும் தேவனுடைய அந்த பூரணம் இன்னும் வெளிப்படலை. தேவனுடைய பூரணம் நீதி, பூரண கிருபை, பூரண சமாதானம், பூரண அபிஷேகம், பூரண ஆசீர்வாதம், அவைகள் இன்னும் சபைகளிலிருந்து வெளிப்படலை. இன்றைக்கி சபைகளில் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த எழுப்புதலுக்கு தான் காத்துட்ருக்குறாங்க. அதுதான் ஃபைனல் ரிவைவல், தான் ஃபைனல் ஹோலி ஸ்பிரிட் ரிவைவல், அதுதான் ஃபைனல். அதுதான் கர்த்தர் யோபேல் 2:28 சொல்கிறார், மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன். அப்போ எந்த மாம்சத்தின் மேலே ஊற்றுவார் நம்ம அது ஏற்கனவே பார்த்துருக்குறோம். யோபேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், இப்பொழுதே அழுகையோடு புலம்பலோடு தங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் இருதயங்களை கிழித்து திரும்புகிறவங்க, இப்போவே அந்த ரிவைவலுக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க, இப்போவே புலம்புறவங்க, இப்போவே ஆண்டோடைய வருகைக்கு புலம்பி அழுகிறவங்க, இப்போவே தன்னுடைய ஜெப அறையில் அழுது புலம்புகிறவங்க, அந்த மாதிரி சபைகள், அந்த மாதிரியாக இண்டிபெண்டன்ட் பாடிஸ். அப்போ அதுதான் அவங்க ஏதோ ஒன்று செய்ய துடிக்கிறாங்க. கர்த்தருடைய வல்லமை என் மேலே விழணும், நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையை வெளிப்படுத்தணும், அந்த வரங்களை வெளிப்படுத்த, வல்லமையை வெளிப்படுத்தணும், இயேசுவை வெளிப்படுத்தணும். இயேசுக்காக வைராக்கியமாக நின்று ஆவியானவர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாரோ அப்படி போய் நான் நிற்கணும். அதுதான். அப்போ இதனால தான் தற்போதைய சபை தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வருவதை அது தாமதிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது ஹோலி ஸ்பிரிட் ஒன்லி. இப்போது லோத்து ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட தேவ மனுஷன்தான். மன்னிக்கணும், லோத்து ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட தேவ மனுஷன் இல்லை. அர்ப்பணிக்கப்பட்ட தேவ மனுஷன் யார்? ஆபிரகாம் இல்லையா? லோத் அப்படி அல்ல. அவன் தேவனுடைய பிள்ளை தான். ஆனால் அவங்ககிட்ட ஒரு என்ன இல்லை, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஜீவ பலி. அதான் தான் நான் சொன்னேன், ஜீவ பலியாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஜீவனுள்ள எல்லாமே உங்களுக்குள்ளே இருந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஜீவனுள்ள எல்லாமே, ஜீவ நதி ஓடும். ஜீவ நதி ஓடுற இடத்துல என்ன இருக்கும்?
விருட்சங்கள் விளையும், மச்சங்கள் விளைவிக்கும். உங்கள் இடத்துலேருந்து பெரிய பெரிய மச்சங்களை உருவாக்குவீங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்க உங்கள் அபிஷேகத்தில் உருவாவாங்க. உண்மை. நீங்கள் சாதாரணமாக இருக்கிறதுங்க நினைக்காதீங்க. ஆமென். பிரைஸ் காட். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபிச்ச நபர்கள்லாம் இன்றைக்கி ஊழியக்காரங்களாக இருக்காங்கன்னு சொல்ல கேள்விப்பட்டும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த காந்தி நகருக்குள்ளே அப்போ சாட்டர்டே ஊழியத்துக்கு போவேன் சாயந்தரம். அப்போ டேரி மீட்டிங்லாம் நம்ம சபையில் இல்லை ஆரம்ப காலத்தில். அங்கே போய் திடப்படுத்துறதுக்கு போயிடுவேன். சபைக்கு அடுத்த நாள் வருவாங்க, அங்கே தான் நிறைய பேர் வருவாங்க. அங்கே போய் வீடு சந்திக்கிறதுக்கு போவேன். அப்படி போகும்போது ஒரு கட்டில் சுருண்டு போய் படுத்திருந்தார் ஒரு நபர். எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. சோர்ந்து போய் படுத்திருந்தார். அவருக்கு எழுப்பி அவரை ஜெபம் பண்ண சொன்னாங்க. நல்லா ஜெபம் பண்ணுவார். திடீர்னு கொஞ்ச நாளாகவே சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறாரு. எந்த வேலைக்கும் போக மாட்டாரு, எதுவும் செய்ய மாட்டாரு. அப்போ அவருக்கு ஜெபம் பண்ணும்போது வார்த்தை வந்திருக்கு, நாள் ஒன்றில் கர்த்தர் உங்களை வல்லமையாக ஊழியக்காராக பயன்படுத்துவார், சபையை தருவார். ஆமென். உங்களை நல்ல அதிசயக்கத்தக்க விதத்தில் உபயோகப்படுத்துவார். இன்றைக்கி அவர் நிறைய நாடுகளுக்கெல்லாம் போகிறதாக நான் கேள்விப்பட்டேன். நாங்கள் பார்த்தீங்களேன். ஆமென். நிறைய நாடுகளுக்கெல்லாம் போய் ஊழியம் செய்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எஸ். ஓகே, நான் அதுக்குள்ளே போகல. அப்போது லோத் வாஸ் நாட் எ டெடிகேட்டட் மேன். ஆனால் அவன் சோதோம் கொமோராவிலே வாசம் பண்ணினது நிமித்தம் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவன் மேலே வந்தது. ஆதியாகமத்தில் பாருங்கள் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 12லிருந்து 29 வரைக்கும் கொஞ்சம் வேகமாக படிங்களேன் சீக்கிரம். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமார்த்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவருடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு பாருங்க, நீங்க ஃபுல்லா படிங்க, நேரம் இல்லை. லோத் ஒரு நீதிமான், ரைச்சஸ் மேன். ஆனா லோத்து நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த தண்டனையை நிறுத்தி வச்சுட்டே வர்றார், தடை பண்ணிட்டே வர்றார். அந்த டைம் என்ன, ஆண்டவர் சொன்ன சொல்லு மாறாதவர். அந்த நேரம் காலம் எல்லாம் மாறாது. ஆனால் தடை செய்கிறார். தடை செய்கிற அந்த ஒரு அவனுக்குள்ளே, அவனை அறியாமலேயே அவனுக்குள்ளே அது ஒரு அபிஷேகம் இருந்திருக்கு. அது தெரியலை அவனுக்கு, லோத்துக்கே தெரியலை. லோத்து வெளியரங்கமாக என்ன செஞ்சான்? லோத்து சோதம் நல்லா இருக்குது, அது ஏதேன் தோட்டத்தை போல் இருக்குது, எகிப்தை போல் இருக்குன்னு அங்கே டென்ட் போட்டான். ஆமென். ஆனால் ஆபிரகாம் பரலோகத்தை பார்த்து அங்கே கை வேலை இல்லாத வீடு இருக்குன்னு அவன் அந்த ஒரு அதில் அவன் போயிட்டுருக்கிறான். ஆனால் இவன் பாருங்கள், இன்றைக்கி அப்படி தான் நம்மளும். நம்ம நிமித்தம் சில காரியங்களை ஆண்டவர் தடை செய்கிறார். நம்ம நிமித்தம் உங்கள் வீட்டுக்கு வர்ற அழிவுகளை தடை செய்கிறார். நம்ம நிமித்தம், உங்கள் நிமித்தம் சில காரியங்களை அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறார். அது உங்களுக்கு தெரியணும். ஆமென். எஸ், சேம் ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரை போலவே தான் நம்ம நிமித்தம் அந்த காரியத்தில் நீங்கள் உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் நம்மளாலேயே இப்படி செய்கிறாரு. அப்போ தேவன் காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் புரியும். நான் அது நீங்கள் 29 வரைக்கும் நோட் பண்ணி அப்புறமா படிங்க. அப்போது ஸ்தோத்திரம். பவுலை போல பெரிய அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சித்தத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளவில்லை என்பது நமக்கு ஊழியத்திலே ஆறுதலை தரலாம். ஆமென். தேவனுடைய சித்தத்தை அவங்க தெளிவாக தெரிந்து கொள்ளவில்லை. தடை பண்ணுறாரா? ஐயோ ஏன் தடை பண்ணுறாரு? ஊழியத்துக்கு தானே போகலான்னு நினச்சிருந்தேன். ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த ஏவுதல் இருந்ததே, இப்போ வந்துட்டு போக வேணான்றாரே, தடை பண்ணுறாரு. ஆமென். அப்போது தேவன் அவர்களை தமது செய்தியை கொண்டு போகிறதுக்கு வேறொரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். காலங்களையும் நேரங்களை அறிந்திருக்கிற தேவன். ஏன்னா இதில் தேவன் அவருக்கு நிறைய எக்ஸ்பர்ட் இருக்குது, நிறைய அவருக்கு அனுபவம் இருக்குது. என் பிகினிங்லேயே அந்த அனுபவம் இருக்குது. பொறுமையோடு அசைவாடி கொண்டிருந்தார். அது எவ்வளோ காலம் அசைவாடி கொண்டிருந்தாரோ தெரியாது. ஆமென். தடை பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன் தடை பண்ணுறாரு? அந்தகாரங்கள் நுழையக்கூடாது, அந்தகார வல்லமைகள் பூமிக்குள்ளே வந்துடக்கூடாது. அங்கே நடக்கிற ப்ராசஸ் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அங்கே பிசாசு மேலே ஏறுவேன், அங்கே போவேன், இங்கே போவேன். அது அப்போ
தேவன் மனுபுத்திரருக்கு பூமியை கொடுத்துருவாருன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். சித்தத்தை அறிஞ்சிருக்கிறார். ஆவியானவர் எல்லாருடைய சித்தத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறார். பிதாவின் சித்தத்தை அறிவார், இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை அறிவார், எல்லாத்தையும் அறிவார். அவருக்கு எல்லாம் தெரியும். உடனே அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா, இங்கே அசைவாட ஆரம்பிச்சிட்டார். தேவன் சிருஷ்டித்த பூமியில் அசைவாட ஆரம்பிச்சிட்டார். பிசாசுக்கு பெரிய தலைவலியாக இருந்திருக்கும். என்னடா இவர் அசைவாடிட்டு இருக்கிறாரு, நம்ம எப்படி அங்கே போய் விடுறது? அதை மேலே வந்து மனுபுத்திரனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. சிங்காசனத்துக்கு அருகில் சிங்காசனத்தை அவருக்கும் சிங்காசனத்துக்கு அருகிலையும் தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய ஊழியர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்ட்டாரு. 12 கோத்திரங்களுக்குன்னு நியமிச்சிட்டேன்றாரு. அப்போ நமக்கு இடம் இல்லை. சரி, நம்ம அப்போ கீழே போவோம், தள்ளட்டும், நம்ம கீழே போவோம், கீழே போய் நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபிப்போம் அப்படின்னு அவன் பிளான். ஏன்னா அடுத்தது மனுபுத்திரனுக்கு கொடுத்துருவார். இங்கே மனுபுத்திரனை உண்டாக்கிடுவார். பார்த்தாரு, ஆத்மாவோடு உருவாக்கணும்னா கீழே தான் உருவாக்கணும், அங்கே கிடையாது, அங்கே வெறும் ஆவி தான். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே இவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். வெல் பிளான்ட். ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த வேலை வர்ற வரையிலும், அந்த வெளிச்சம் உண்டாக கடவுது வார்த்தை வர்ற வரையிலும் அசைவாடி கொண்டே இருந்தார். தட்ஸ் டியூட்டி. எஸ். அப்போ தேவன் அவர்களே தம்முடைய வார்த்தையை, ஊழியக்காரங்களை தடை பண்ணார் இல்லையா ஊழியத்துக்கு. அந்த ஏன் தடை பண்ணுறாருன்னா, அந்த வார்த்தையை அவங்க வேற ஒரு நேரத்தில் கொண்டு போகணும், வேற ஒரு டைமில் கொண்டு போகணும். நிச்சயமாக செய்யணும், அதை வேற ஒரு நேரத்தில் செய்யணும். அது நீங்கள் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் 19 வாசி. அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது, இப்போ இவனுக்கே அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்ச காலம் நீங்க என்னோட இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது சம்மதியாமல் அவன் தடை பண்ணுறான். நான் சொன்னேன்ல உங்களுக்கு, நமக்கு எப்படியோ அப்படியே தான் அவர். தட் பர்சனாலிட்டி உங்களுக்குள்ளே அது வரும். உங்களுக்குள்ளே நீங்களும் ஆவியானவரை போல் நீங்களும் அப்படி தடை பண்ணுவீங்க. ஊழியத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் தடை பண்ணுவீங்க. பாருங்கள், பவுலே இங்கே என்ன செய்கிறான். அப்போ அவனுக்கு அந்த 16ஆம் அதிகாரத்தில் எப்படி இருந்திருக்கும், தடை பண்ணுறாரு. அதே இவனுக்கு அந்த பாரத்தை இவன் மேலே வைக்கிறார் கர்த்தர். இப்போ தெரியாது பவுல், உனக்கு நீ போ, உனக்கு தெரியும் நான் ஏன் தடை பண்ணுறேன், ஏன் தடை செய்கிற, அப்புறம் தெரியும் உனக்கு, போ. ஆமென். பாருங்க, வருகிற பண்டிகையிலே எப்படியாய் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்துக்கு வருவேன் என்று சொல்லி அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிராமமாய்ங்கிறதுன்னா என்னது? கிராமமயமா இல்லை, கிராமமாய். ஆமென். கிரமமாயினா ஆர்டர், இன் ஆர்டர், ஒழுங்கு முறமா, கிரமமா, ஒழுங்கு கிரமமா சொல்கிறாங்கல்ல, இன் ஆர்டர். எஸ், இன் ஆர்டர். அந்தந்த வேலை, அந்தந்த நேரம், அந்தந்த நேரம் வரட்டும், ஒழுங்கு கிரமம் வரட்டும். எப்படி சொன்னேன், அவர் வந்து ஒழுங்கின்மை வெறுமையில் அசைவாடி கொண்டிருந்தார். எதுக்கு? ஒரு ஒழுங்கு கிரமம் வரட்டும். வார்த்தையானவர் வருவார். இயேசு வந்தால் எல்லாம் ஒழுங்கு கிரமம் வந்துடும். வெளிச்சம் வந்துட்டால் எல்லாம் வந்துடும். ஆமென். அது வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், தடை பண்ணிட்டு அசைவாடிக்கிட்டே இருப்போம். கவர் பண்ணிக்கிட்டு எதையும் உள்ளே நுழையக்கூடாதுன்னு நம்ம கவர் பண்ணி. எஸ், இதுதான் உங்கள் மேலே போடப்பட்ட பேர்டன், பர்சனாலிட்டி பேர்டன். இது வந்து உங்களுக்குள்ளே அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் தான் உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். சில சமயத்தில் ஊழியத்தையே சில காலம் தடை பண்ணுவார். ஆமென். பிரைஸ் காட். யாருக்குமே புரியாது. பல பேர் பல விதமாக பேசுவாங்க, பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. இவ்வளோ காலம் ஊழியம் செய்கிறாங்க, இவ்வளோ காலம் உளுந்து ஊழியம் செய்கிறாங்க, அவர்லாம் நல்ல ஷைன் ஆகிறாரு, இவரெலாம் நல்ல ஷைன் ஆகிறாரு. இவங்களுடைய காலிங் என்னங்கிறது தெரியாது. ஒவ்வொருத்தருடைய காலிங்னு ஒன்று இருக்குது. ஆமென்.
பேதுருக்கு காலிங் இருந்தது, அப்போஸ்தலருக்கு காலிங் இருந்தது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலிங்கை குறித்து பேதுருவே என்ன சொல்கிறான்? எனக்கே தலை சுற்றுதுப்பா, இயேசுவோடு உண்டிருக்கிறேன், உறங்கியிருக்கிறேன், எல்லாம் செஞ்சுருக்கிறேன், அவர்கள் அடி வாங்கியிருக்கிறேன், திட்டு வாங்கியிருக்கிறேன், செல்லமாக கொட்டு வாங்கியிருக்கிறேன், நண்பனை போல் அதை யோவான் மார்பிளே சாஞ்சு கிடந்தவன். ஆனால் இவன் வந்து எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு போயிட்டான்பா. பிரைஸ் காட். இவனை பற்றி நமக்கு பாருங்க 14 நிருபத்தை எழுதி வச்சுட்டானே. அவனுக்கு எவ்வளோ பெரிய வெளிப்பாடெல்லாம் கொடுத்து அவனை கொண்டு போயிருக்காரு. பிரைஸ் காட். ஆமென். சரி, படிங்க. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும், எத்தனாவது யோசிக்கிறீங்க? பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமத்தில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் இதைத்தான் நீங்க அங்கேயும் பார்த்தீங்க. 19 நம்ம பார்த்தோம்ல, நீங்க எந்த ஞானஸ்தானம் பெற்றீங்க? நீங்க எல்லாமே அபிஷேகம் பெற்றாங்கன்னு நினைக்கிறீங்க. அபிஷேகங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட். இங்கே பாருங்க, அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ. சாதுரியமானவன், வேதாகமங்களில் வல்லவன். அதாவது அதுக்கு அதுக்கு முந்தின வசனம் 24. And certain Jew named Apollos, born at Alexandria, and Eloquent man, இல்லையா? An eloquent man and mighty in the scriptures came to Ephesus. அதாவது சாதுரியமானவன், கரைச்சி குடித்தவன் வசனத்தை. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி வசனத்தை டான் 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 அடிக்கிறவங்கள நம்ம என்ன சொல்கிறோம்? ஐயோ, வசனத்தை கரைச்சி குடிச்சிருக்கார், வசனத்தை பட்டுன்னு அடிக்கிறார். அதே மாதிரி தான் அவன் பட்டுன்னு அடித்தான். ஆனால் அவன் என்ன ஞானஸ்நானம் பெற்றிருந்தான்? ஆமென். மனம் திரும்புதலுக்கு கேட்ட ஞானஸ்நானம் இல்லை. அங்கே வாங்க, மனம் திரும்புதலுக்கு கேட்ட, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றாதான் பர்சனாலிட்டிக்குள்ளே வர முடியும். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தான். ஆனால் வசனத்தெல்லாம் டான் அடிப்பான். வசனத்தெல்லாம் ஆமென். எஸ். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு, அடுத்தது என்னது? அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய். ஆவியில என்னது இருந்தது? அவனுக்கு அனல் தான் இருந்தது. ஆவியில அனல் வேற, அபிஷேகம் வேற. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆவியில அனல். ஆமென். being fervent spirit. ஆமென். being spiritually impassioned. spiritually impassioned என்னதுப்பா? ஆவில impassion. அதான் impassion அப்படின்னா என்னது? கரெக்ட். பொறுமை இல்லாதவன். அனல் மட்டும் இருக்கு, ஆனால் என்ன இல்லை? impassion. புரியுதா? ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில் போட்டிருக்குங்க. அண்ட் பீயிங் ஸ்பிரிச்சுவலி impatient. ஆமென். எஸ். ஆமென். யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்று அந்த impassion. கரெக்ட், அந்த வேர்டு கரெக்ட். எஸ். அப்போ அந்த impassion என்னது? ஆவியில் பொறுமை இல்லாதவன். ஆவியில் வெறும் அனல் மாத்திரம் இருக்குது. இன்றைக்கி எத்தனை பேருக்குள்ள இருக்குது? அனல் மாத்திரம் தான் இருக்குது. அப்படி எடுத்த உடனே டங்ஸ் அப்படி பேசுவாங்க.
அப்படி வார்த்தையை அப்படி அடிப்பாங்க, டான் 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 அடிப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், பர்சனாலிட்டி இருக்கா? பர்சனாலிட்டி இருக்கா? இயேசுவை வெளிப்படுத்துகிறாங்களா? இயேசுவை வெளிப்படுத்துகிறாங்களா? இயேசுட பேஷன் இருக்கா? பேஷன் லவ் இருக்கா? அன்பு இருக்கா? நிதானம் இருக்கா? அவங்க வந்து ஸ்டேஜில் நிற்கும் போது பார்வையிலே தெரிஞ்சிடும். என்ன அபிஷேகத்தில் நிற்கிறாங்கன்னு. அனலோடு நிற்கிறாங்களா இல்லை ஆவியின் வல்லமையோடு நிற்கிறாங்களா? புரியுதா? எஸ். மாத்திரம் யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாக இருந்து ஆவியில் அணுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெபாலயங்களிலே தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஆமென். அதிக திட்டமாய், அதிக திட்டமாய். ஆமென். மோர் பெர்ஃபெக்ட்லி அப்படின்னா என்னது? மோர் அக்யூரேட்லி, more perfectly. Amen. Explained more accurately to him the way of God and full story of the life of Christ. Amen. Full story of Amplified Version போட்டுருக்கு பாருங்க. அந்த full story of the life of Christ. கிறிஸ்துவை பற்றி நல்லா அறிஞ்சுக்க மகனே. இயேசுவை மாத்திரம் அறிஞ்சு பேசக்கூடாது. கிறிஸ்துவை அறிஞ்சுக்க. Full of life. Amen. Full story of life of Christ. மெஸ்ஸியா வரப்போகிறவரை குறித்து பேசணும். நீ வரப்போகிறவரை குறித்து நீ பேசணும். அபிஷேகத்தை குறித்தும் பேசணும். வல்லமையில் பேசணும். ஆவியின் வெளிப்பாட்டில் பேசணும். அக்யூரேட்டாக பேசணும். ஆமென். That's the personality of Holy Spirit. ஆமென். பின்பு அவன் அகையா நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி பாருங்க. அங்கே வந்த பிறகு அவன் எப்படி தர்க்கம் பண்ணுறான் யூதர்களோட? இப்போ பலமான அபிஷேகத்தை பெற்றுட்டான். பலமாக யூதர்களுடைய, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போடும். யூதர்களுக்கு ஏற்ற மாதிரியே பிரசங்கம். பவுல் இருந்தால முந்தி யூதர்கள் திருப்திப்படுத்துகிற மாதிரி. இப்போ அப்படி இல்லை, யூதர்களோட தர்க்கம் பண்ணுறான். புரியுதா? இப்போ ஆவி அனல்லாம் போயிடுச்சு. இப்போ பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. பர்ஃபெக்ட் வார்த்தை வந்துடுச்சு. பர்ஃபெக்ட் பர்சனாலிட்டி வந்துடுச்சு. பர்ஃபெக்டாக கிறிஸ்து யாருன்னு கிறிஸ்துனுடைய அச்சடையாளங்களை தரிச்சிட்டான். ஆமென். இது யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஆமென். யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடினாலே கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு. ஆமென். நீங்க கிருபையினால தான் எல்லாருக்கும் உதவியா இருக்கணும். உண்மை. நம்மகிட்ட இருக்கிற சில தாளந்தை வச்சு பயன்படுத்திலாம் உதவியா இருக்கக்கூடாது. கிருபையினாலே. தகுதி இல்லாண்டவரே என்னை தகுதிப்படுத்துனீங்களே, இந்த மகனை தகுதிப்படுத்தும், இந்த பிள்ளையை தகுதிப்படுத்தும். இதே மாதிரி நான் இருந்தேனே, என்னை தகுதிப்படுத்துனீங்களே. அதாங்க பர்சனாலிட்டி ஆஃப் கிரைஸ்ட், பர்சனாலிட்டி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அதான் கிருபை. ஆமென். கிருபையின் ஆவி, கிருபையின் பூரணம் உங்களுக்குள்ளே அது வந்துடணும். உங்களுக்குள்ளே அது வந்துடணும். வெறும் ரட்சிப்போடக்கூடிய அந்த கிருபையை நிறுத்திடக்கூடாது. நடக்கிறது நடக்கட்டும், நம்ம கடமையை செய்வோம். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பார்க்கவே மாட்டார். நீ உன்னையே பார்த்தா தான் கர்த்தர் உன்னையே பார்ப்பார். மேன். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ளே யாராக இருக்கிற? கர்த்தருக்குள்ளே என்னவா இருக்கிற? பிரைஸ் காட். ஆமென். அப்போது 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 19ஆம் அதிகாரம் கடைசி வசனம். பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். சோத்ரா. இப்போ அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்க, பண்டிகையிலே சொல்றான் பார்த்தீங்களா? இஃப் காட்ஸ் வில், இஃப்
God will. தேவனுக்கு சித்தமானால். இது அவனுடைய ஊழியத்தில் அவனுக்கு ஒரு பெரிய பலனும் உற்சாகமும் தருகிறதுமாக இருக்கிறது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் ஆரம்பிக்கும். கர்த்தர் சித்தமானால், கர்த்தர் சித்தமானான்னு சொல்லிட்டாலே கர்த்தர் தடை பண்ணாலுமே நமக்கு அது ஒன்றுமே தெரியாது. புரியுதா? கர்த்தர் தடை பண்ணாலுமே ஆமாம், நீங்களும் அதே சித்தம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்களே தடை பண்ணுவீங்க. நீங்களே தடை பண்ணுவீங்க. அதில் உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். உண்மை. அது ஏற்ற நேரத்தில் வெளிப்படட்டும், வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆமென். அது உங்களுக்குள்ள ஒரு ஏவுதல் வரும். புரியுதா? ஆமாம். அந்த நேரங்கள் காலங்கள் வரை அது ஏதோ ஒன்று உங்களை பலப்படுத்துறதுக்காக இருக்கலாம், உங்களை பலப்படுத்தி கொண்டு போய் நிறுத்துறதுக்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று. இல்லை அங்கே சம்மந்தப்பட்டவங்களை பலப்படுத்துறதுக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். அப்போ ஆமென். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய அது அப்படி நீங்கள் தேவ சித்தத்தோடு கூட செய்து பலப்பட்டு போய் ஒரு காரியத்தை செய்கிறது, அது கர்த்தருக்கு, அது கர்த்தருடைய ஊழியத்தில் பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும். அப்போது அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும், அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அப்போது அதை பவுல் வந்து அதை பேதுரு வந்து அதை எழுதும்போது எப்படி எழுதுறான்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, ஆமென், சிதறி இருக்கிற கோத்திரங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரங்கள், இவர்களுக்கு எழுதுகிறதாவது. சரி, இப்போ நான் வேற வசனத்துக்கு வரேன். அப்போ ஆவியானவர் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அங்கே என்ன பார்த்தோம்? வாசிங்க. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 16:7. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்போ அவருடைய நோக்கம் அநேக தேவ பிள்ளைகள் தேவனோட அப்போ வேதம் சொல்லுகிறது போல ஊழியத்திற்கு தடை வர்றதன் நோக்கம், தடை செய்வதன் நோக்கம், அநேக தேவ பிள்ளைகள் தேவனோட வாழ்ந்து நன்மையும் நீதியையும் செய்வதனால் ஆமென் அவங்க எவ்வளவோ துன்பப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. உண்மைதானா? 1 பேதுருல பாருங்கள் 2ஆம் அதிகாரத்தில் 19 வாசிங்க சீக்கிரம். 1 பேதுரு 2ஆம். தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கும் கர்த்தர் உண்டாக்குகிற தடைக்கும் பொறுமையோடு சகிக்கணும். ரொம்ப முக்கியம் ஊழியத்தில். யாருக்கு ஊழியம் செய்றீங்க சொல்லுங்க? நம்பர் 1 கர்த்தருக்கு, அடுத்தது உங்கள் கீழே கொடுத்த சபைக்கு, அடுத்தது உங்களை கண்காணியாக வச்சுருப்பாருன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற ஆத்துமாக்கு, உங்கள் பிள்ளைகளாக இருப்பாங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு. பொறுமையோடு செய்யுங்க, பொறுமையோடு இருங்க, நிதானமாக இருங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் வந்துடாது. பயப்படுற மாதிரி சூழ்நிலை பிசாசு கொண்டு வர மாதிரி ஒரு சின்ன அப்படி ஒரு அசைவை கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் நல்லா ஜெபிச்சு நல்லா ஆண்டவர்களை பொறுமையாக நிதானத்தை இருந்தால் உங்களை கேட்காம கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டார். 23 வரைக்கும் படிங்க சீக்கிரம்.
அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். எப்பவுமே உங்களுக்கு நியாயமா உங்களை தீர்ப்பு செய்கிறவர் கர்த்தர் தான். ஆகவே நீங்க நன்மை செய்து பாடுபடணும். தீமை செய்துட்டீங்க, ஏதோ ஒன்று வந்துட்டீங்கன்னா உடனே கல்வாரி சிலுவைக்கிட்ட போயிருங்க, உடனே ஆவியானட்ட போயிருங்க. பலவீனத்தில் எனக்கு உதவி செய்கிறவரே, பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவரே, எனக்காக வேண்டுதல் செய்யுங்கப்பா, நானும் ஜெபிக்கிறேன், என் கூட சேர்ந்து ஜெபிங்கன்னு கேளுங்க. அவர் ஜெபிப்பார். உங்களுக்கு ஒரு சமாதானம் உள்ளத்துக்குள்ளே வரும். அப்போ பரலோகம் உங்களுக்குள்ள பெரிய விடுதலை கொடுத்துருச்சுன்னு நிச்சயத்திருக்கலாம். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் அந்த வந்துருச்சுனாலே நிச்சயத்திரலாம். அப்போ வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 3ஆம் அதிகாரம் 14 இருந்து படிங்க. 1 பேதுரு. நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் பிரச்சனை என்ன காரியம் வந்தாலும் தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணும். இதாங்க மெயின் திங். இந்த மாட்டை நம்ம வேறு யாருக்கோ கொடுத்துட்டு அது எதுன்னு பேசிகிட்டு இருந்தோன்னா ஒன்றுமே நடக்காது. இருதயத்தில் ஆண்டவரை பரிசுத்தம் பண்ணு. கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணு. அவ்வளோதான். அந்த பரிசுத்த அந்த ஜீவியம் வந்துட்டா, அந்த பரிசுத்த அந்த ஃபார்மேட் வந்துட்டா, வேறு எதுக்குமே நீங்கள் போக மாட்டீங்க. இது தெரிஞ்சு தான் கர்த்தர் அதை உங்களுக்குள்ளே தர்றார். வேறு எதுக்கும் உங்களால் போக முடியாது. வேறு எதுக்கும் நீங்கள் நினச்சபடியெல்லாம் நீங்கள் வாழ முடியாது. வேறு நினச்சபடியெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. நினச்சபடிலாம் பேச முடியாது. சொல்கிறது புரிஞ்சுட்டவங்க கரங்களை வைத்துங்க. தீஸ் ஆர் த பர்சனாலிட்டி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இவங்களுக்கு என்ன காரியத்தை கர்த்தர் எப்போ தடை செய்கிறாருன்னு தெரியாது. அப்படி கர்த்தர் தடை செஞ்சாலும் பொறுமையோடு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் குவைட் ஆமென் பொறுமையோடு இருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் நினைப்பாங்க, நானா இப்படி இருக்கேன், எனக்கா இவ்வளோ பொறுமை, ஐயையோ கிடையவே கிடையாத. அப்போ தேவன் உங்களை சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளாக உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். நேசர் தோட்டத்துக்கு வரும்போது உங்களிலிருந்து வாசனை வீசும். கந்தக பிசின்கள் வடிகிற தோட்டத்துக்கு வாரும் ஆண்டவரேன்னு உங்கள் இருதயம் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே, எப்போ என்கிட்ட வருவீர், எப்போ என்னை முகர்வீர், எப்போ என்னை முகர்ந்து பார்ப்பீர், ஆமென், எப்போ என்கிட்ட இருக்கிற நன்மையை கண்டறிவீர். இன்றைக்கி என் நன்மையை யாரும் காண மாட்டுறாங்களே, நான் ஊழியம் செய்கிறவங்க காண மாட்டுறாங்களே, நான் உண்மையாக இருக்கிறவங்க காண மாட்டுறாங்களே, என் வீட்டார் என்னை காண மாட்டுறாங்களே. பயப்படாதீங்க. உங்களுடைய இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்போ அலாட்டில் இருங்க. ஊழியம் செய்ய எவ்வளவு பலவீனத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் இருதயம் தான் முக்கியம். அந்த இருதயம் தான் முக்கியம். அதை நீங்கள் நல்லா பக்குவப்படுத்தினீங்கன்னா ஆவியானவர் அதில் ஊற்றி உங்கள் அபிஷேகத்தை உங்கள் இருதயத்தில் தான் ஊற்றுவார். உங்கள் இருதயத்தில் ரோமர் 5:5 இருக்குல்ல, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே பரலோக அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அது நம்ம வெட்கப்படுத்தாது. ஆமாம், வெட்கப்படுத்தாது. உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ளே இருந்து வார்த்தை வரும். உங்களை அறியாமலேயே தேவன் உங்களிலிருந்து பேசுவார். ஆமென். இதுதான் கர்த்தர். ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த பர்சனாலிட்டி, தீஸ் ஆர் த பர்சனாலிட்டிஸ். வாசிங்க
18 வரைக்கும் படிங்க, சீக்கிரம். உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மன சாட்சி உடையவர்களாய் இருந்து தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நீங்களும் நானும் ஆவியில உயிர்ப்பிக்கப்படணும்னா யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது. ஆமென். அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படணும்னா உங்க மாம்சத்தில் நீங்க என்ன செய்யப்படணும்? டு டெத் இன் ஃப்ளஷ், இன் ஃப்ளஷ் இல்லையா? ஆமென். பீயிங் புட் டு டெத் இன் த ஃப்ளஷ், குயிக்கனத் பை த ஸ்பிரிட். ஆமென். மாம்சத்தை நல்லா ஒடுக்கி ஒப்பு கொடுக்கணும். இப்போ 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-4. கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்ரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். 4ஆம் வசனம் முக்கியம், படிங்க. அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். ஆமென். ஆச்சரியப்பட்டு உங்களை என்ன செய்கிறாங்க? தூஷிக்கிறது யாரு? பிசாசின் ஆவி. அதுதான் தூஷிக்கும். அப்படி தூஷிப்பாங்க. ஆமென். ஆனால் அவங்க எவ்வளோ உங்களை தூஷித்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதுக்காக ஜெபம். 15 19 வரைக்கும் படிங்க, ஜெபம் பண்ணணும். உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்கிறவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. நம்மிடத்திலே அது துவங்கினார். நீதிமானாகிய லோத்தினிடத்துல துவங்குச்சு, அவன் மனைவி இடத்துல துவங்குச்சு. பெண்ணிட்டு பார்த்து உப்பு தூணா மாறினா பாருங்க. இவனை ராயல் வெல்கமா இவனை கொண்டு போய் விட்டுருக்கணும். ஆனால் இவனை நினைச்சான் தூக்கி தான் போட்டாங்க. எப்படி? ஒரு பந்து மாதிரி தூக்கி போட்டாங்க. வெளியில போ, பொறுத்து பார்த்தாங்க. கடைசியில் எப்படி தூக்கி போட்டாங்க? ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமா இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், நீதிமானே லோத்தே ரட்சிக்கப்படுவது அரிது. லோத்து நீதிமான் தானே. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனோ பாவியும் எங்கே போய் நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். முழந்தால் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் தடை செய்கிறார். ஆமென். வாசிங்க அப்போஸ்தலர் 16:6-7. அப்போஸ்தலர் 16:6-7. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது
ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்ப ஆவியானவர் உன்னை தடை பண்றாருன்னா சில காரியத்துல அவசரப்படாத, பொறுமையா இருந்து ஜெபி. நீ கோபப்பட்டு வீணாக காரியங்களில் சிக்காத. துரிதமாக நீயே நியாய தீர்ப்பு செஞ்சு சில காரியத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாததை கொண்டு வந்துடாத. ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல போகாத. கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்யாத. ப்ராக்டிஸிங் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். ஆனால் ஆமென், நீங்கள் அதை நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். என்கிட்ட என்ன ஆண்டவரே இருக்குது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ, ஆராய்ந்து பாருங்கப்பா. ஆராய்ந்து பார்த்து என்னை சத்திய வழியில் நடத்துங்க, அது போதும். நான் அதை பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரையிலும் நான் தேவ சித்தம் இல்லாமல் தேவ சித்தத்துக்கு விரோதமாக ஒருவேளை இது என்னுடைய சுய சித்தத்தில் என்னுடைய காரியத்தில் நீர் எவ்வளோ காரியத்தில் என்ன தடை பண்ணியிருக்கிறீங்க. இருதயத்தை தடை பண்ணியிருக்கிறீங்க, சிந்தனையை தடை பண்ணியிருக்கிறீங்க, ஆவியை தடை பண்ணியிருக்கிறீங்க. அதெல்லாம் அறியாதவனாக நான் இருந்திருப்பேன். ஆனால் என் செய்கையில், பேச்சில், சொல்லில், என் நடத்தையில், என் ஆலோசனையில் ஆமென், நான் இஷ்டப்படி எனக்கு தெரிந்ததை சொல்லி எனக்கு தெரிஞ்சதை பேசி இப்படி நான் குழப்பத்தை உண்டு பண்ணியிருப்பேன். ஆனால் தெய்வமே அதை எனக்கு மன்னித்து நீர் தடை பண்ணத காரியத்தை நானும் பொறுமையோடு கூட இருந்து அதற்கு ஒப்பு கொடுத்து நீர் போக விடாத எந்த காரியத்துக்கும் துணிகரமாக நான் செல்லாதபடிக்கு அந்த நாள் வரையிலும், என்னை அனுப்புகிற வரையிலும், என் டேன் வர்ற வரையிலும் பொறுமையோடு இருக்க எனக்கு உதவிச்சு. தகப்பனே, உடைய வசனத்தின்படியாக உடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் ஆவியானவருடைய பலத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும், உயர்த்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிவிட.